ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெஸ்ட் இன்டேக் ஃபுட் டு கெட் கிளியர் ஸ்கின். அதாவது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம என்னதான் அவுட் சைடில் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாலும் இன்சைடில் நம்ம கொஞ்சமாவது கேர் பண்ணாதான் நமக்கு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இன்டேக்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கணும், நட்ஸ் நிறைய எடுக்கணும், ஜூஸ் நிறைய கொடுக்கணுன்ட்டு. அது தவறான விஷயம். நம்ம ஃபுட்டில் சில சேஞ்சஸ் பண்ணாவே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற சிம்பிளான ஐட்டம் தோசை. ஸோ அந்த தோசாவை என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும், ப்ளஸ் ஸ்கின்னையும் பாடியும் க்ளோவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பருப்பு வகைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்க எல்லா பருப்பு வகைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பருப்புலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பருப்பு குழம்புக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா பருப்பையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பருப்புலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அண்ட் ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு. இது ஜென்ரலாக எல்லாருமே சாம்பாருக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பருப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன், போலிக் ஆசிட் அண்ட் அதர் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால இது குடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கும், ப்ளஸ் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பருப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசிப்பயிறு. பாசிப்பயிரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனிமச்சத்துக்களான கால்சியம், இரும்பு சத்து அண்ட் பொட்டாசியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை சாப்பிட்றதுனால நமக்கு உடல் எடை சீக்கிரமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இதில் புரோட்டீன் அண்ட் நார்ச்சத்து இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிறு சாப்பிட்றதுனால இதில் புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் நார்ச்சத்து நிறையவே இருக்குது. ஸோ இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும், உடல் எடையை கம்மி பண்ணும், கொலஸ்ட்ராலை நல்லாவே கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த்து பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலை. ஸோ இந்த கொண்டக்கடலையில் போலிக் ஆசிட், மேங்கனீஷியம், இரும்பு சத்து, காப்பர், மெக்னீஷியம் இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் பருப்பு. இந்த மைசூர் பருப்பில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இது பித்த கற்களை வெளியேற்றும் தன்மை இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் இருக்கிறவங்களே இதை சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் சீராக அதை பிளட்டு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் சுண்டல். சுண்டலில் உங்களுக்கு நிறையவே தெரியும், அதாவது ப்ரோட்டீனுக்காக நம்ம வாட்டர்லேயே அது சோக் பண்ணி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இதுலேயும் ப்ரோட்டீன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ், இரும்பு சத்து, கால்சியம் இந்த மாதிரி நிறைய அதில் சத்து இருக்குது. அண்ட் அடுத்தது செவன்த் ஒன் கடலை பருப்பு. ஸோ கடலை பருப்புலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா போலிக் ஆசிட், மாங்கனீஷியம், இரும்பு சத்து, காப்பர் மற்றும் மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுவும் உடம்புல நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கலோரிஸும் இது இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எயித் ஒன் சிவப்பு காராமணி. ஸோ சிவப்பு காராமணிங்கிறது சிவப்பு தட்டை பயிருன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் அதர் கனிம சத்துக்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் புற்றுநோய் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் எலும்பு ரொம்ப வலுப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தட்டை பயிறு. இது ஒயிட் கலரில் இருக்கிற தட்டைப்பயிறு. இது பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் ஏற்படுவதை தவிர்க்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கின் ரொம்ப ஏஜனிங் ஆகிறத இதை கண்ட்ரோல் பண்ணி நல்லா எங்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு நமக்கு சொல்லவே தேவையில்லை. இதில் நான்வெஜ்க்கு ஈக்குவலான சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உளுந்தம்பருப்பில். அண்ட் இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்த எல்லா பருப்பு வகைகளுமே நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தது கோதுமை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஈச் நீங்கள் 1 டம்ளர் எடுத்துக்கலாம், இல்லை 1 கப் எடுத்துக்கலாம். பட் உளுந்தம்பருப்பு மட்டும் என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கப்ஸுக்கு 1 கப் அளவு எடுக்கணும். அதாவது 4 கப்ஸ் பருப்புக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் உளுந்தம் பருப்பு எடுக்கணும். சேம் நம்ம இட்லி கறிப்போம் இல்லையா, இட்லி தோசைக்கு அதே மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சோக் பண்ணிடணும். இது ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் நீங்கள் சோக் பண்ணணும். ஸோ இது பெஸ்ட் என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே நீங்கள் சோக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 8 ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 8 ஹவர்ஸ் சோக் பண்ண பிறகு இந்த தண்ணி எல்லாமே வடிச்சுக்கிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆஸ்
யூஷுவல் நம்ம தோசைக்கு எந்த கன்சிஸ்டன்சி எந்த டெக்ஸ்சரில் வந்து ஆட்டி எடுப்போமோ அதே அளவுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் ஆட்டி எடுக்கணும். அதாவது நல்லா நைஸாக நீங்கள் ஆட்டி எடுத்துக்கணும். அண்ட் உளுந்தம் பருப்பு வந்து நான் சொன்ன அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு தோசைக்காகட்டும் இட்லியும் ஆகட்டும் ப்ராப்பராக வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். ஸோ நீங்கள் உளுந்தம் பருப்பு கரெக்டான அளவுக்கு எடுத்து கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கணும். ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை அரைச்ச பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப நைஸாக தெரியாது. நீங்கள் என்னதான் நைஸாக அரைச்சாலுமே பார்க்கறதுக்கு பியூர் ஒயிட்டாக தெரியாது. பிகாஸ் நம்ம கலர் பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கலர் வந்துக்கிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க கலர் தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் தோசையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கார சட்னி. இதை வந்து நீங்கள் இட்லியாக பண்ணிக்கலாம், பணியாரமாக பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியான மாவு ஆட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆயிலில் போட்டு வடை மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். பட் ஆயிலில் போகிறத விட தோசையாகவும் இட்லியாகவும் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்த்தி. ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகே நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க பருப்பு, அதில் இருக்க சத்து, இதில் எவ்வளோ பருப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது, இது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை ஜூஸோ சாப்பிட்றத விட நம்ம இந்த தோசை சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளோ ஜென்ரலாகவே நம்ம ஸ்கின் க்ளோவுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கு எவ்வளோ சத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க, ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்களும் இதை வந்து சாப்பிட்லாம். பிகாஸ் ஒரு நட்ஸ் அண்ட் ஜூஸ்க்கு விட இது எந்த அளவுக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆல்சோ இந்த ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்க சொல்லுங்கள். நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.